இனி தமிழக செய்திகள் சிலவற்றை சுருக்கமாக பார்க்கலாம். சீர்காழி அருகே அம்பேத்கர் பேனர் மர்ம நபர்களால் கிழிக்கப்பட்டதால் அந்த பகுதியில் பதற்றம் நிலவுகிறது. நாகை மாவட்டம் சீர்காழி அடுத்த கடவாசல் சாலையில் அந்த பகுதி இளைஞர்கள் அம்பேத்கர் பிறந்த நாளன்று பேனர் வைத்திருந்தனர். நேற்றிரவு மர்ம நபர்கள் பேனரை சேதப்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இதுபற்றி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் செய்துங்கநல்லூர் அருகே தறிகெட்டு ஓடிய லோடு ஆட்டோ மோதி முதியவர் ஒருவர் உயிரிழந்தார். நெல்லையில் இருந்து வந்த லோடு ஆட்டோ டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்ததை அடுத்து விபத்து ஏற்பட்டது. காயமடைந்த மரியம் பேபி, மந்திரம் இருவருக்கும் பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்ட பள்ளிக் கல்வித்துறை மற்றும் பொது நூலகத்துறை சார்பில் நாகர்கோவிலில் உள்ள எஸ்எஸ்பி அரசு பள்ளியில் உலக புத்தக தின விழா கொண்டாடப்பட்டது. மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி ஜெயக்குமார் மற்றும் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்ட இதில் புத்தகம் சேகரிக்கும் பழக்கம் உடையவர்களை ஊக்குவிக்கும் பொருட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே தனியார் நிறுவன அதிகாரி ராமமூர்த்தி வீட்டின் பூட்டை உடைத்து 53 சவரன் தங்க நகைகள் மற்றும் 5000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. அனைவரும் வெளியூருக்கு சென்றுவிட்டு இன்று வீடு திரும்பிய போது பணம் காணாமல் போயிருப்பது தெரியவந்தது. இதுகுறித்து கருமலை கூடல் காவல்துறையினர் கைரேகை நிபுணர்களை கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். பொள்ளாச்சி பகுதியில் உள்ள தனியார் பள்ளி வாகனங்களுக்கான தணிக்கை ஆய்வு இன்று தொடங்கியது. இதனையடுத்து 61 பள்ளிகளில் உள்ள 361 வாகனங்கள் வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு கொண்டு வரப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டன. இதில் அனைத்து வாகனங்களின் கருவிகள் குறித்தும் பரிசோதிக்கப்பட்டது. வாகனத்தை குறைபாடுகளுடன் இயக்கும் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அப்போது எச்சரித்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அடுத்த ஜே நகர் ராஜகோபாலன்பட்டி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பகுதியில் குடிநீர் வசதி கேட்டு அந்த பகுதி மக்கள் காலி குடங்களுடன் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். கடந்த 15 நாட்களாக குடிநீர் வழங்கப்படவில்லை என்றும் கழிவறை, சாலை, தெருவிளக்கு உள்ளிட்ட வசதிகள் எதுவும் இல்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்.